எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருக்குறளில் 16வது அதிகாரம், அதாவது பொறையுடைமை அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளை மொத்தம் 3 பாலாக பிரிப்பாங்க. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். அதில் அறத்துப்பாலை 4 பாகங்களாக பிரிக்கலாம். பாயிரம், இல்லறவியல், துறவியல், ஊழியல். இதில் இந்த பொறையுடைமை அப்படின்ற அதிகாரம் இல்லறவியல் அப்படின்ற பாகத்துக்கு கீழே வரும். இல்லறவியலில் மொத்தம் 20 அதிகாரங்கள் இருக்குது. அதில் ஒரு அதிகாரம் தான் பொறையுடைமை. உடைமை அப்படின்னு மொத்தம் நமக்கு திருக்குறளில் 10 அதிகாரங்கள் முடியும். அதில் ஒரு அதிகாரம் தான் பொறையுடைமை. இது 16வது அதிகாரன்றதுனால குறள் 151லேருந்து 160 வரைக்கும் இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள். இந்த அதிகாரத்தோட குறள் 151லேருந்து 160 வரைக்கும் முடியும். பொறை அப்படின்னா பொறுமை அப்படின்ற பொருளை குறிக்கும். உடைமை அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை குறிக்கும். பொறுமைன்ற செல்வம் நம்மகிட்ட இருக்கிறதுனால வர பயனை பற்றி இந்த இதில் பார்ப்போம்.